தன்னை நீதிமானாய் காட்டுகிறான். ஹல்லேலூயா. வாரத்தில் 2 நாள் என்ன பண்றாரா? உபவாசிக்கிறேன். அவன் பாருங்க, ஆண்டவரே உங்க நியாயப்பிரமாணம், உங்க கட்டளை எல்லாம் நான் கீழ்ப்படுகிறேன் பாருங்க. அப்புறம் என்ன சொல்றான் பாருங்க, என் சம்பாதிக்கிற எல்லாம் தசம பாகம் கொடுக்கிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணுகிறான். ஹல்லேலூயா. இந்த பரிசீலனை பண்ற ஜெபத்தை கொஞ்சம் கவனிங்க. தேவாலயத்துக்கு வந்து தனக்குள்ளே ஜெபம் பண்ணுகிற ஆவி, மற்றவர்களை குற்றப்படுகிற ஆவி வாயை திறக்காது. ஏன் சபைக்குள்ளே ஜெபம் பண்ணும் பொழுது விசுவாசிகள் தேவஜனங்கள் வாயை திறந்து ஜெபிக்கல தெரியுங்களா? அவங்களுக்கு தெரியும், அவங்க வாயை திறந்தா அவங்க குற்றம், அவங்க யார் என்று வெளிப்பட்டுரும். ஜெபிக்க முடியாது. அது ஒரு ஆவி. வெளியிருக்குமா ஜெபிக்க தெரியாது அந்த ஆவிக்கு. ஏன்னா மற்றொரு குற்றப்படுத்தும், நீதிமானாய் காட்டும். பெருமை ஆவி, பொறாமையின் ஆவி இது சபைக்குள்ள இருக்கு. மக்களே கவனிங்க. தனக்குள்ளே